நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சூரிய ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது. வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ரியாலிட்டியா இருக்கு. எதையுமே விட்டு வைக்க முடியாது, எந்திக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே, அதனால கொஞ்சம் சென்டிமெண்டா தான் இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பயங்கரமா இருந்தது. பயங்கர கனெக்ட் இருந்தது. எனக்கு ரியல் லைஃபோட பயங்கரமா ஒரு கனெக்ட் கொடுத்தது இந்த படம். ஒரு எமோஷனலான படம் தான். பட் உங்களை நிறைய அழ வைக்கும், நிறைய சிரிக்க வைக்கும். ஒரு எமோஷனலா அவங்களை வந்து எல்லா விதத்திலுமே அவங்களை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா, அதுவும் அக்கா தம்பி அவங்க பசங்களோடலாம் வந்தது என்ன மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு படம் பார்க்குறப்பே உங்களுக்கு அது பயங்கரமா கனெக்ட் கொடுக்கும். எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா ஸ்பெஷலா நம்மள அழ வச்ச சீன்லாம் அந்த இன்டர்வல்ல ஒரு சீன் வரும். அந்த சீன் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அந்த இன்டர்வலுக்கு அது முன்னாடி அந்த சீனு. அதுக்கப்புறம் ஜாலியா வர சீன்ஸ் எல்லாமே நானும் அவனுமே பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அது எல்லாமே பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல பேசுற சீனுமே ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சமா இருந்தது படமே. எனக்கு ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நான் மிரண்ட விடுதலை படத்துல எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டர் வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சீன்ல கூட நடிக்கிறார் மாதிரியே தெரியல. அதுவும் இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே மனுஷன் பட்டை கிளப்பி இருக்காரு. இன்னும் நிறைய மெருகேறி இருக்காரு. ஃபைட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், பயங்கரமா மெருகேறி இருக்காரு. இன்னும் போக போக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது இன்னுமே ஒரு ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் கனெக்ட் ஆகக்கூடிய பயங்கரமான ஒரு பாண்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சூரிய இப்பவே வந்து அந்த மாதிரி தான் இருக்காரு. நெக்ஸ்ட் டு த டோர் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடி ஆக்டர்னு இனிமே பார்க்க முடியாதுதான். ஆனா அவர் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. பட் எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு. நல்லா அந்த பையன் நல்லா பண்ணியிருந்தான். உண்மையிலேயே அந்த சின்ன பையன் வந்துட்டு அவருக்கு உண்மையிலேயே மாப்பிள்ள மாதிரி தான் பண்ணியிருந்தான். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலசரவணன் இருக்கட்டும், ஐஸ்வர்யலட்சுமி, ராஜ்கிரண், ஸ்வஸ்திகா, பாபா பாஸ்கர் எல்லாருமே இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே எல்லாரோட கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. மேபி ஃபியூச்சர்ல அப்படிதான் பேசலாம்னு நினைக்கிறேன் கூட. ரொம்ப கியூட்டா இருந்தது. அதுதான் ரியாலிட்டியும் கூட அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த உண்மையை வந்து அவன் மூலியமா அது தெரிய வச்சது கூட. அது ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் கூட சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. ஐயோ, ஏன் லைஃப்ல இந்த படமா எடுத்திருக்க மாதிரி இருக்கு. நான் என்னென்ன சின்ன வயசுல பண்ணோம் அதான் வந்து இப்ப இந்த படமா வந்திருக்க மாதிரி இருக்கு.